அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மிஷன் 80 ப்ரோக்ராம் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் சார்பாக நம்மளுக்கு குரூப் 2 மெயின்ஸ் குரூப் 2A மெயின்ஸ்க்காக கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதில் நம்ம யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? எஸ். அந்த யூனிட் 1ல நம்ம ஆல்மோஸ்ட் சிலபஸை கவர் பண்ணியாச்சு. இப்போ குட்டி குட்டி டாபிக்ஸ் தான் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான டாபிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரி சாங்ஸ். இதை நம்ம ரெண்டு டாபிக் ஒன்றா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன டாபிக், ஆல்மோஸ்ட் ½ hour நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் வர டாபிக்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். அதில் ஒரு முக்கியமான டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரி சாங்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸில் நம்ம ஆல்மோஸ்ட் மற்ற ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா காந்தியோட அஹிம்சா நம்ம பார்த்தோம், ரெவல்யூஷனரி பார்த்தோம், எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய வே ஆஃப் அப்ரோச் பார்த்தோம். ஆமாவா இல்லையா? இங்கே 2-3 மூவ்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போமா? எஸ், வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியா அகில இந்திய விவசாயிகள் சபை, அதாவது ஆல் இண்டியா கிசான் சபான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆல் இண்டியா கிசான் சபா. ஓகே, உங்களுக்கு டெஸ்ட்டில் லாஸ்ட் வீக் டெஸ்ட்லாம் வந்திருக்கும். அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ஆல் இண்டியா கிசான் சபா 1935 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் ஆல் இண்டியா கிசான் சபை. ஓகே, இவங்களுமே ஒரு அஹிம்சா வழியில் ஒரு அஹிம்சையான முறையில் என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக எல்லா ரீஜனும் மண்டலங்களை சேர்ந்த மக்களை ஒன்று திரட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செலிப்ரேட் பண்ண டே பாருங்க, 1935 1935 மார்ச் 17 மார்ச் 17ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயிகள் தினமா கொண்டாடுறாங்க. ஓகேவா? இப்ப எப்போ நம்ம வந்து கிசான் திவாஸ் கொண்டாடுறோங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நேஷனல் கிசான் திவாஸ் எப்போ, தேசிய விவசாயிகள் தினம் எப்போங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேசிய விவசாயிகள் தினம் இப்போ எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம முன்னாடி இருந்த ஆல் இண்டியா கிசான் சபா பார்த்தீங்கன்னா 1935 மார்ச் 17 தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து விவசாயிகள் தினமாக கொண்டாடிருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வரி செலுத்தாமல் இருந்திருக்காங்க. வரி அதிகமாக இருக்கிறதால வரி செலுத்தாமல் வரி கொடா இயக்கத்தை நான் டாக்ஸ் பேமெண்ட் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா 1935 தென்னிந்திய விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழிலாளர் கூட்டமைப்பு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா விவசாயிகளை ஒன்று திரட்டுறாங்க. எதுக்கு? இந்த வரிகொடா இயக்கத்துக்காக. ஓகேவா? எஸ். அவங்களோட முதல் காங்கிரஸ் மாநாடு பாருங்க, இந்திய விவசாயிகள் காங்கிரஸ் மாநாடு 1935 லக்னோவில் நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதன்மை விவசாயிகள் அமைப்பாக காங்கிரஸ் உருவாக வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இந்த காங்கிரஸுக்கு நேரு தனது ஆதரவை தெரிவித்தார். காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க? சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய விவசாயிகள் மத்தியில் அகில இந்திய விவசாயிகள் சபை பெரிய அளவில் பிரச்சாரம் மற்றும் விழிப்புணர்வை மேற்கொண்டது. இந்திய தேச காங்கிரசிடமிருந்து கூட்டு அங்கீகாரத்தை இந்த அமைப்பு கோரியது. ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கோம்? இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கணும், லைக் அந்த ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் மாதிரி கிசான் சபாக்கும் ரெகக்னைசேஷன் கிடைக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து நிறைய ஆக்டிவிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்திருப்பாங்க, ரொம்ப ரெவல்யூஷனரிஸ்டாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காது, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? இங்கிலீஷில் பார்ப்போம். ஆன் மார்ச் 17 1935 they observed கிசான் திவாஸ் and launched a campaign of non-payment of taxes. வரி செலுத்தாத இருக்கிறத தொடங்குறாங்க. In April 1935 the South Indian Peasants and Agricultural Workers Federation decided to unite the peasants of Tamil Nadu, Kerala, Karnataka. When the first All India Kisan Congress was held in Lucknow. லக்னோவில் தான் முதல் மாநாடு நடக்குது 1935. It was decided that the Congress should be made the premier peasants organization in the country. நேரு எக்ஸ்டெண்டட் இஸ் சப்போர்ட். நேரு சப்போர்ட் பண்றார். பட் ஆனால் காங்கிரஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணல, நம்மளுடைய ஆல் இண்டியா கிசான் சபாவை ரெகக்னைஸ் பண்ணல. காரணம் என்னன்னு பார்த்தோம். அதுல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய இன்வால்மெண்ட். ஆமாவா இல்லையா? எஸ். அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட இன்வால்மெண்டால காங்கிரஸ் வந்து ஒரு பார்ட்டியா யாரை சப்போர்ட் பண்ணலன்னா ஆல் இண்டியா கிசான் சபாவை சப்போர்ட் பண்ணல. ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவையானது என்னன்னா ஆல் இண்டியா கிசான் சபா எப்போ, அகில இந்திய விவசாயிகள் சங்கம் எப்போ அவங்க வந்து அந்த ஆல் இண்டியா கிசான் திவாஸை செலிப்ரேட் பண்றாங்க. அவங்களோட முதல் மாநாடு லக்னோவில் நடக்குது. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா? எஸ். அடுத்து ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் உருவான விவசாய சங்கம். ஓகே, தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் குறிப்பாக இடதுசாரிகளுடைய வளர்ச்சியினால, கம்யூனிஸ்ட் கட்சியோடைய வளர்ச்சியினால இந்த இயக்கம் வந்து அதிகமாக உருவாகியிருக்கும். ஓகே, 1942 இறுதியில் மன்னார்குடியில் தென்பறையில் விவசாய சபை அமைக்கப்பட கம்யூனிஸ்ட் கட்சி தான் காரணமா இருக்கு. ஓகே, தென்பறையில்ங்கிற ஊர்ல, தென்பறை அப்படிங்கிற ஊர்ல தான் என்ன பண்றாங்க, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட சார்பில் இந்த விவசாய சங்கம் அமைக்கப்படுது. தஞ்சையை இதற்கான அடித்தளமாக தேர்வு செஞ்சாங்க. தஞ்சாவூர் பெல்ட்ல தான் பார்த்தீங்கன்னா அதிகமான விவசாயம் பண்றதுப்போ அங்க அந்த மிராசுதாரர்களோட எண்ணிக்கையும் அதிகம். அப்போ அவங்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கும். அதுல 2 முக்கியமான ஒப்பந்தங்கள் சைன் ஆயிருக்கும். ஒன்று கலப்பல் ஒப்பந்தம், அனதர் ஒன் இஸ் மன்னார்குடி ஒப்பந்தம். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். தஞ்சை இதற்கான அடித்தளமாக தேர்வு செய்தது. தொடர்ந்து சேலம் மாவட்டத்தின் காவிரிப்பட்டினத்தில் உள்ள ராமாபுரம் போன்ற பகுதியில் விவசாய சபைகள் அமைக்கப்பட்டன. பிராந்திய அளவிலான விவசாய சங்கங்கள் உருவாக்கப்பட்ட நிலையில் ஜூன் 14 1943 அன்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இங்கிலீஷ்ல பார்ப்போம். The left, the particularly Communist Party, played an important role in the organizing the peasantry in Tamil Nadu. At the end of 1942,
கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் செட்டிங் அப் அன் அக்ரிகல்ச்சரல் கவுன்சில் அட் தென்பறை மன்னார்குடி ரீஜன்ல என்ன பண்றாங்க, முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு விவசாய சங்கம் அமைக்கலாங்கிற ஒரு ஐடியாலஜி உருவாகுது. Tanjore was chosen as the base for this. Subsequently, agricultural councils were formed in the areas like Ramapuram, in Kaveripatnam, in Salem district. With the formation of regional level farmers associations, the Tamil Nadu Farmer Association was formed on 14th June 1943. ஓகேவா? எஸ், நான் சொன்னேன்னா குறிப்பாக இந்த தஞ்சாவூர் ரீஜனை மையமாக வச்சு தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இயக்கம் அதிகமாகுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய ஒரு முக்கியமான ஏஜென்ட்ஸ் அந்த மிராஸ்தாரர்கள் இருக்காங்க. அந்த மிராசுதாரர்களுக்கு எதிராக ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகுது. ஓகேவா? ஏன்னா போராட்டம் கண்டினியூஸாக நடக்கும்போது ஒப்பந்தம் சைன் ஆகுது. அந்த போராட்டம்லாம் டீட்டெயிலாக தேவையில்லை, அதனால தான் அது சொல்லலை. அதுக்காக ஒப்பந்தம் சைன் ஆகுது எப்போ? கலப்பல் ஒப்பந்தம் 1944. ஓகேவா? எஸ், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கலப்பல் கிராமம் கம்யூனிஸ்ட் இயக்க ஆதரவு பெற்ற விவசாயிகள் சங்கத்தை வலுவான தளமாக மாற்றியது. தஞ்சை மாவட்டத்தில் இருக்க கலப்பல்ங்கிறது ஒரு கிராமம், அந்த ஊர்ல சைன் ஆனதால அந்த ஒப்பந்தம் பேர் என்னது? கலப்பல் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சங்கத்தின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான யாரெல்லாம் பாருங்க, குப்புசாமி பிராமண மற்றும் பிராமணர் அல்லாதவர் மிராசுதார்களின் கொடுமைகளுக்கு எதிராக ஹரிஜன பண்ணையாட்களை கொண்டு போராட்டம் நடத்தினார். யாரு? கே குப்புசாமி. பண்ணையாட்கள் அல்லது படியாட்கள் என அழைக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் நில உடைமையாளர்களிடமிருந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்கிய நிலமற்ற தொழிலாளர்களா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்குள்ள சைன் ஆகிறதா என்னது? இந்த கலப்பல் ஒப்பந்தம். ஓகே, கலப்பல் வில்லேஜ் இன் தஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பெசன்ட் அசோசியேஷன். கே குப்புசுவாமி, ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் லீடர்ஸ் ஆஃப் சங்க் அண்ட் லெட் அஜிடேஷன் பை த ஹரிஜன் சர்ஃப். அது ஹரிஜன மக்களுடைய திரட்டு என்ன பண்றார்? இந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். தோஸ் கால்டு சர்ஃப்ஸ் ஆர் பேட்ஷியல்ஸ் வேர் மோஸ்ட்லி லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் who borrowed money from the landowners at high interest rate. ரொம்ப முக்கியமான பெரிய இஷ்யூவா இருக்கா? அப்போ இதுக்காக சைன் ஆகிறது தான் அந்த கலப்பல் ஒப்பந்தம். அந்த கலப்பல் ஒப்பந்தத்துல முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போமா? தொழிலாளர்களுக்கு கசையடி கொடுப்பது மற்றும் மாட்டு சாணத்தை குடிக்க வைப்பது போன்ற செயல்கள் நிறுத்தப்படணும். ஓகேவா? என்ன பண்றது? ஏதாவது தண்டனை கொடுக்கறதுக்காக கசையடி கொடுக்கறதோ அப்படி இல்லைன்னா மாட்டு சாணத்தை குடிக்க வைக்கிறதோ கூடாது அப்படிங்கறத முக்கியமான ஒரு ஒப்பந்தமா சைன் ஆயிருக்கும். பண்ணையாளின் கூலி நாள் ஒன்றுக்கு 2 படி நெல் என நிர்ணயிக்கப்பட வேண்டும். என்ன பண்றாங்க? நாள் ஒண்ணுக்கு அப்போ காசா கொடுக்காம நாள் ஒண்ணுக்கு என்ன பண்றது? 2 படி நெல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் சைன் ஆகுது. மூணாவது பாடுங்க, அறுவடையின் போது ஒவ்வொரு களத்திலிருந்தும் சிறிதளவு நெல் வழங்க வேண்டும் மற்றும் தினமும் 4 படி நெல் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தினமும் 4 படி நெல் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குத்தகைதாரர்கள் நிலத்தின் அருகே தாங்கள் விரும்பும் இடத்தில் கதிர்களை அடித்துக் கொள்ள அனுமதிக்க மட்டும் இருக்க வேண்டும். ஓகே, என்ன பண்றது? அவங்களுடைய கதிர்களை அடிச்சுக்கிறதுக்கும் அனுமதிக்க அந்த களத்துல அனுமதிக்க வேணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல பார்க்கும், ஃபிளாகிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேக்கிங் தெம் ட்ரிங்க் கவு டங் அண்ட் ஷுட் பி ஸ்டாப்ட். என்ன பண்றது? அவங்களை வந்து கசையடி குடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. த வேஜஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஷுட் பி ஃபிக்ஸ்ட் அட் 2 measures ஆஃப் பேடி பர் டே. ஓகே, அது மாதிரி a small quantity of paddy should be given from each field at the time of harvest and 4 measures of paddy should be given daily. Okay, to allow the tenants to strike the ears wherever they near the land. எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இடம் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்றது? கதிரை அடிக்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? எஸ், அடுத்த ஒரு முக்கியமான ஒப்பந்தம் மன்னார்குடி ஒப்பந்தம். நம்ம முதலே பார்த்தோம், தஞ்சாவூர் அந்த கலப்பல் வந்து தஞ்சாவூர் தான் இருக்கு. மன்னார்குடியா அப்ப தஞ்சாவூர்ல இருந்துச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்தின் தாலுகா தலைமையமான மன்னார்குடி விவசாயிகள் இயக்கங்களின் தளமாக இருந்தது. இந்த தாலுகா தான் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய அழைப்பை ஏற்று குத்தகைதாரர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கான கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பை ஏற்று இந்த தாலுகாவின் ஹரிஜன பண்ணையாட்கள் வந்து விவசாயம் சங்கத்தில் சேர்ந்து மிராசார்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. அந்த மிராசுதாரர்களுடைய அதிகபட்ச அந்த வரி, அந்த டாக்ஸ், அதனால என்ன ஆகுதுன்னா பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆகுது. ஓகேவா? அந்த இஷ்யூவோட முடிவு தான் என்ன ஒப்பந்தம் சைன் ஆகுது? இந்த மன்னார்குடி ஒப்பந்தம் சைன் ஆகுது. ஓகேவா? இந்த கலப்பல் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா மேல சைன் ஆயிருக்கும், மே 1944, மே 1944. மன்னார்குடி ஒப்பந்தம் அந்த மிராசுதாரர்கள் கூட பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1944 சைன் ஆயிருக்கும். ஓகே, டிசம்பர் 1944 மன்னார்குடி, the taluk headquarters of Tanjore district, was the base of peasant movements. It was in the taluk district of Tamil Nadu, that is all the invitations of the Kambunamad party. Okay, Communist Party. The Harijan serfs of the taluks and joined Tamil Nadu Kisan Sangh in the large numbers and agitated against the மிராஸ்தார்கள் எதிராக என்ன பண்றாங்க? போராடுறாங்க. அதோட முடிவாக தான் என்ன ஒப்பந்தம் சைன் ஆகுது? இந்த மன்னார்குடி ஒப்பந்தம் சைன் ஆகுது. நீங்க பெருசா யோசிக்காதீங்க. கொஸ்டின்ல கேட்கறது என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒன்று அதோடைய இயர் கேட்கலாம். ஓகேவா? அது ரீஜனை கேட்கலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கலப்பல் ரீஜன், கலப்பல் ஒப்பந்தம் 1944 மே
ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ஒப்பந்தம் உங்களுக்கு டெஸ்ட்ல வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? இந்த கலப்பல் ஒப்பந்தமும் இந்த மன்னார்குடி ஒப்பந்தமும் உங்களுக்கு டெஸ்ட்ல வந்திருக்கும். ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். குரோனாலஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்றதுல வந்திருக்கும். ஓகேவா? அது பார்த்து வச்சுக்கோங்க. இதோட நம்மளுடைய அந்த ரெவல்யூஷனரி டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? மத்த ரெவல்யூஷனரிலாம் நம்ம பார்த்திருப்போம். ஆமாவா? சத்தியாகிரகா என்னென்ன விஷயங்கள் சத்தியாகிரகா அடிப்படையில என்னென்னலாம் பண்ணாங்க? அதே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன மாரி பண்ணாங்க? மாடரேட்ஸ் என்ன பண்ணாங்க? சத்தியாகிரகம்னா யாரு? காந்திஜி. காந்திஜியோடைய டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்தோம். எப்படி? முக்கியமா பார்த்தீங்கன்னா, காந்திஜி எந்த ஒரு புரொட்டஸ்ட் பண்றதுனாலுமே ஒரு டூல யூஸ் பண்ணுவார். ஆமாவா? இல்லையா? ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் புரொட்டஸ்ட் பண்ணுவார். ரவுலட்னா ஆக்ட்ட வச்சு பண்ணார். நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா அந்த டாடி நம்மளுடைய கள்ளுக்கடையை வச்சு பண்ணாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய ஹரிஜன்ஸ்க்காக ஹரிஜன் சேவா சங்கம் டெம்பிள் என்ட்ரி ஏதோ ஒரு டூல யூஸ் பண்ணுவார் காந்தி. ஓகேவா? ஸ்வராஜ்யா இல்லனா வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகல ஒரு இண்டிவிஜுவலுடைய சத்தியாகிரக டெஸ்ட் பண்றது. அந்த மாதிரி ஒரு டூல யூஸ் பண்றார். காதிலாம் பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யத்துக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். சுதேசிக்கு. ஆமாவா? அது மாரி டூல யூஸ் பண்ணுவார். அது சத்தியாகிரகால வரும். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேருந்து உருவானது ரெவல்யூஷனரிஸ்ட். ஆமாவா? ரெவல்யூஷனரிஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ கொல்றது மூலமா அவங்களுடைய வே ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? எஸ். அடுத்து பார்க்க போறது ரெவல்யூஷனரி சாங்ஸ். புரட்சிகர பாடல்கள். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுலயுமே கொஸ்டின்ஸ் 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 1 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெவல்யூஷனரி சாங்ஸ். ஓகேவா? அதுல பாருங்க இந்தியா முழுமைக்கும் எத்தனை ரெவல்யூஷனரி சாங்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 509 சாங்ஸ் 509 பாடல்கள் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸால் என்ன பண்ணப்பட்டிருக்கு இந்தியாவில் பாடவே கூடாது அப்படிங்கிறது அஃபீஷியல் செய்யப்பட்டிருக்கு. அதில் தமிழில் பாருங்க மொத்தம் 21 பாடல்கள் தமிழில் தடை செய்யப்பட்ட பாடல்களாக நம்ம பார்க்குறோம். அதில் பாருங்க பங்களாதேஷ் கிடையாது பெங்காலி லாங்குவேஜில் 23 சாங்ஸு, குஜராத்தியில் 31, ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 262, கன்னடாவில் 4, மராத்தியில் 60, ஒடியாவில் 3, பஞ்சாபியில் 22, சிந்தியில் 15, தமிழில் 21, தெலுங்குல 13, உருதுல 15. மொத்தம் ஆல்மோஸ்ட் ஒரு 509 ரெவல்யூஷனரி சாங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸில் பிரிட்டிஷ் பீரியடில் பேன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? அதில் தமிழில் தடை செய்யப்பட்ட பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றுனா பார்ப்போம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு எழுதுனது அது வந்து இங்கிலீஷில் மாற்றிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது அரெஸ்ட் பாட்டுன்னு சொல்கிறாங்க, அரெஸ்ட் சாங்னு சொல்கிறாங்க. ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு அண்ட் அதர்ஸ், பப்ளிஷ்ட் பை KTR வேணுகோபால் தாஸ், அவரால் இது பண்ணியிருக்கு. அடுத்து பகத்சிங் கீர்தாமிர்தம் அப்படிங்கிற ஒரு சாங். பகத்சிங் கீர்தாமிர்தம் யார் எழுதுனது? VR ஏழுமலை எழுதுனது. செந்தமிழ் தேசிய கீதங்கள். ஓகே, செந்தமிழ் என்ன பாட்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மேபி மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. செந்தமிழ் தேசிய கீதங்கள் VS தாஸ் மற்றும் TK துரைராஜன் எழுதியது. காங்கிரஸ் பாட்டு அதில் மொத்தம் 4 பாகங்கள் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 பாகங்கள் இருக்கு. அடுத்து தேசபக்தி கீதங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. தேசபக்தி கீதங்கள் RBS மணி அவர்களோடது தேசபக்தி கீதங்கள். ஓகே, பேட்ரியாட்டிக் ஆந்தம்ஸ் தேசபக்தி கீதங்கள் RBS மணி. ஓகே, எந்த பிரஸ்லாம் தேவையில்லை. அடுத்து காந்திஜி எங்கள் சேனாபதி MV சர்மா எழுதியது. காந்திஜி எங்கள் சேனாபதி MV சர்மா எழுதுனது. காந்தி அடிகள் விருப்பம். ஓகே, காந்தி அடிகள் விருப்பம். ஓகே, SC சிவராமலிங்கம். அடுத்து இன்ப திராவிடம். ஓகே, இன்ப திராவிடம் இல்லை, இன்ப திராவிடம் NR நாச்சியப்பன் எழுதுனது. ஜவஹர்லால் நேரு டாக்டர் SS ராஜன் எழுதுனது. ருக்மணி லட்சுமிபதி அரெஸ்ட் பாட் அது முன்னாடி பார்த்தோமா? எஸ். அடுத்து கனவு சுப்பிரமணிய பாரதியார் எழுதுனது. ஆமாவா இல்லையா? கனவுங்கிறது சுப்பிரமணிய பாரதியார் எழுதுனது. புதுச்சேரியிலிருந்து எழுதியிருப்பார். கனவுங்கிறது நம்ம கிளாஸ் லாஸ்ட் டெஸ்ட்ல பார்த்திருப்போம். கனவு, 6 1 பங்கு அதெல்லாம் பார்த்தோமா? கதர் கட்சியின் ஆயிர் விடுத்த சுதந்திர நாடகம். ஓகே, சுதந்திர நாடகம். ஓகேவா? எஸ். காதர் பார்ட்டிஸோடது, காதர் கட்சியோடது. மகாத்மா காந்தியின் பாட்டுகள், மகாத்மா காந்தியோட சாங்ஸ் எழுதுனது NKA அப்துல் ரகுமான் எழுதுனது. ஓகே, அடுத்து நாட்டின் நிலைமையை விளக்கும் தேசபக்தி கிடாஸ். ஓகே, கிடாரி யார் எழுதுனது? RBS மணி எழுதுனது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஸ்வராஜ்ய திலகம் யார் எழுதுனது? VSV நடராஜ பிள்ளை எழுதுனது. பண்டிட் மோதிலால் நேருவோட கீதம். தின்னாய் பாணி பிரஸ் மார் அரெஸ்ட் பாட்டு, அதில் ஜஸ்ட் பேர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. தேசபக்தர்கள் போரும் தியாக முட்களும். உப்பு சத்தியாகிரகம் பாட்டு சுப்பராஜ் எழுதுனது. வந்தே மாதரம் என சுதேசி சிந்து KP வடிவேலு எழுதுனது. ஓகே, வடிவேலு சேத்தியா எழுதுனது. நம்மளுடைய வந்தே மாதரம் எனும் சுதந்திர சிந்து. இது பேர் ஃபுல் நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இதில் வந்தே மாதரம் கேட்டாங்கன்னா பக்கிம் சந்திர எழுதுனது. அந்த பக்கிம் சந்திரோட பாடல்களை யார் எழுதுனது? மொத்தம் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது பாரதியார். அப்போ மொத்தம் 21 பாடல்களை
பாரதி நம்மளுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? அதில் முக்கியமாக தமிழ்நாட்டுடைய புரட்சிகர குரல்கள், புரட்சிகர பாடல்களும் கவிஞர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் சுப்பிரமணிய பாரதியோட சுதேச கீதங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆமாவா? திருநெல்வேலி மாவட்டத்தில் மகாகவி பிறந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய தேசிய பாடலின் தொகுப்பே மொத்த கம்பைலேஷன் தான் என்னது, சுதேச கீதங்கள் பார்த்தோம். அதில் 1907 அல்லது 1908 ரிலீஸ் ஆனது. மொத்தம் இதில் 2 பாக தொகுப்பில் 54 பாடல்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை பாகங்கள்? 54 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடலிலும் இந்திய சுதந்திரம் மற்றும் பாரத மாதாவின் புகழ் பற்றியதாகும். பாடல்களின் ஒற்றுமையின் தேவை என்பது முக்கிய கருப்பொருளாக வருவது. அதே பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் என்ற பாடலில் பாரதி இந்தியர்களின் அச்சமின்றி வந்தே மாதரம் என்று உறக்க கூற வேண்டும் என அழைக்கிறார். வந்தே மாதரம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, சொல்லணும்னு சொல்றார். ஓகே, சுதேச கீதங்கள் இஸ் a collection of national songs composed by Mahakavi Subramania Bharati, was born in Tirunelveli district of Tamil Nadu, published in 1908. 1908 பப்ளிஷ் ஆகுது. 2 part collection, 2 பார்ட் இருக்கு. அதுல 954 songs, மொத்தம் 54 பாடல்கள் இருக்கு. ஓகே, each song is about India's freedom and the glory of Bharat Mata, the need for the unity in the main theme this song. அம்மாவா இல்லையா, ஒற்றுமை தான் அதோட முக்கியமான கருப்பொருளா இருக்கு. ஓகேவா? எஸ், in the song Vande Mataram, Bharati calls upon Indians to say Vande Mataram all allowed without fear. எந்த ஒரு அச்சமும் இல்லாம என்ன பண்ணணும், வந்தே மாதரம் அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு யார் சொல்றா, நம்மளுடைய பாரதியார் அவர்கள் சொல்றாங்க. ஓகேவா? எஸ், பாரதியின் பாடல்கள் தமிழ் பேசும் மக்களிடையே மிகவும் பிரபலமாகி பலரை விடுதலை போராட்டத்தில் சேர ஊக்குவித்தது. ஆமாவா இல்லையா? பாரதியோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். 1928 மெட்ராஸ் மற்றும் பர்மா அரசுகள் இவற்றிற்கு தடை விதித்தன. ஏன்னா மெட்ராஸ்ல பர்மா யார் தான் ரூல் பண்றா, நம்மளுடைய பிரிட்டிஷ் தான் ரூல் பண்றாங்க. இப்ப கமெண்ட் கொடுங்க, எந்த வருஷம் பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டுச்சு? ஓகே, இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது, அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பல எதிர்ப்பு கூட்டங்கள். 1929 அரசு தனது உத்தரவை திரும்ப பெற நிர்பந்திக்கப்பட்டது. பாரதியோட வந்தே மாதரத்தை எழுதுறது யாரு, பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய். ஆமாவா இல்லையா? பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆர் பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் இயற்றிய இந்தியாவின் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நேஷனல் ஆந்தம் கிடையாது, நேஷனல் சாங். தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வந்தே மாதரம் துர்காதேவியின் புகழ் பாடும் பாடல். ஆமாவா இல்லையா? வந்தே மாதரம் பாரத மாதாவா துர்காதேவி அவர்களை வர்ணிச்சு எழுதியிருப்பாங்க. இதனை சுப்பிரமணிய பாரதி என்ன பண்ணியிருப்பார், தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். வந்தே மாதரம் வந்தே மாதரம். ஆமாவா இல்லையா? நளிர்மணி நீரும் நயம்படு கனிகளும், அதையுமே ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். ஓகேவா? அது இங்கிலீஷ்ல பார்ப்போம். பாரதி சாங்ஸ் பிகேம்ஸ் வெரி பாப்புலர் அமங் த தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள், இன்ஸ்பயர்ட் பை மெனி டு ஜாயின் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஆமாவா இல்லையா? எஸ், 1900 அந்த ரெவல்யூஷனரி பீரியட்ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாரதி தன்னோட கவிதைகள் மூலமாக என்ன பண்றார், மக்களை ஒன்று திரட்டத்தில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறார் பாரதியார். ஓகேவா? எஸ், டியூ டு த நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் தீஸ் சாங்ஸ் மெட்ராஸ் அண்ட் பர்மீஸ் கவர்மெண்ட்ஸ் பேன் தேம் இன் 1928. நம்ம முன்னாடி பார்த்தோம், மெட்ராஸும் பர்மாவும் என்ன பண்றாங்க இந்த பாடல்களை. ஏன்னா பர்மா ஏன் முக்கியமான ரோல் வகிக்குன்னா, பர்மால தான் பெரும்பாலான தமிழர்கள் வகிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? பர்மீஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் சேர்ந்தவங்க பர்மால அதிகமா இருக்கிறதால. ஓகேவா? However, several protest meetings were held in the southern districts of Madras Presidency and government was forced to withdraw its order in 1929. Bharati's Vande Mataram composed by Bankim Chandra Chattopadhyay and later adopted as a national song of India. Okay, national song, தேசிய பாடல். ஓகேவா? இப்போ கமெண்ட் பண்ணுங்க, எந்த வருஷம் வந்தே மாதரம் பாடல் முதல்ல காங்கிரஸ் கமிட்டில பாடப்பட்டுச்சு? காங்கிரஸ் மீட்டிங்ல எந்த கமிட்டி, எந்த மீட்டிங்ல, எந்த வருஷம் வந்தே மாதரம் சாங் எப்போ, எந்த இயர், எந்த ஐஎன்சி காங்கிரஸ் செஷன்ல முதல் முறையா பாடப்பட்டுச்சு? ஓகே, அது கமெண்ட் பண்ணுங்க. பாடினது யாருங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, 3 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு. இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு தமிழ் பை சுப்பிரமணிய பாரதி. ஓகே, பாரதியோட முக்கியமான ஒரு பாடல் பாருங்க. திக்குகள் எட்டிடும் சிதறி தக்க தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தக்க தகுதிகிற தித்தித்தோம் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட அப்படிங்கிற மாதிரி பாரதி என்ன பண்ணியிருக்கார், பாடியிருக்கார். ரொம்ப ஒரு முக்கியமான ரெவல்யூஷனரி சாங். ஓகேவா? எஸ், அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர் யாருன்னு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். ஓகே, ராமலிங்கம் பிள்ளையோட தேசிய கவிதைகள் பத்தி பார்க்க போறோம். நம்மளுக்கு தெரியும், நாமக்கல் கவிஞர் ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம ஜேர்னலிஸ்டா, அதாவது இலக்கியவாதியா முக்கியமா பார்த்துருப்போம். ஆமாவா இல்லையா? இலக்கியவாதியா அவருடைய முக்கியமான படைப்புகள்லாம் என்னன்னு பார்த்தோம், மலைக்கல்லன் மாதிரி. இவர் சுதந்திரத்துக்காக நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். அவர் எது ரொம்ப ஃபேமஸான பாடல் என்னது, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுங்கிற பாடல். பார்த்தீங்கன்னா நம்ம 1930 சால் சத்தியாகிரக டைம்ல, உப்பு சத்தியாகிரக காலகட்டத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு நம்ம பார்த்தோம். ஆமாவா இல்லையா?
சுதந்திரம் பற்றிய கவிதைகளுக்கு புகழ்பெற்றவர், மகாத்மா காந்தியின் பெரும் ரசிகர். அதாவது அவர் என்ன சொல்லுவோம், காந்திய கவிஞர் சொல்லுவோம்னு பார்த்தோம். உண்மை, தீண்டாமை ஒழிப்பு, பாலின சமத்துவம், அகிம்சை, கிராம தொழில்கள், மதுவிலக்கு போன்ற காந்தியின் முக்கிய கொள்கைகளை தமது படைப்புகளில் வெளிப்படுத்தினார். 1930 திருச்சி உப்பு சத்தியாகிரக யாத்திரைக்கு அழைப்பு விடுத்த போது ராஜாஜி தலைமையிலான சத்தியாகிரகிகள் பிள்ளையின் கவிதைகளை பாடினர். அதாவது நாமக்கல் கவிஞரோட பாடிய பாடுறாங்க. ஓகே, 2 பேரா வரிசையா போயிருப்பாங்கன்னு பார்த்தோம். 100 பேர் போயிருப்பாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று பாடலை எழுதினார். இதை காந்தி மீதான அர்ப்பணிப்பும் அவருக்கு தேசபக்தி, காந்திய கவிஞர் என்ற புகழை பெற்று தந்தன. ஆமாவா இல்லையா? எஸ். He is famous for his poems about freedom. He was a huge fan of Mahatma Gandhi, truth, abolition of untouchability, gender equality, non-violence, village industries, prohibition were the main principles of நம்மளுடைய காந்தி. ஓகே, வேத காந்தி இருக்கு, நம்மளுடைய நாமக்கல் கவிஞர். சரியா? In 1930, when Trichy Vedaranyam called for salt satyagraha, the salt satyagrahis led by Rajaji sang Pillai's poems. ஆமாவா இல்லையா? ராமலிங்கரோட போயம் பாடுறாங்க. இது ஆக்சுவலி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதே லைனை கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ்ல. வால் வித்தவுட் சோட் வித்தவுட் பிளட், அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருதுங்கிற பாட்டில் இதே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதாவது இங்கிலீஷ் மீடியம் பார்க்குறவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதோட தமிழில் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி கொஷின்ஸ். இஸ் டெடிகேஷன் டு த காந்திஸ் earned him the reputation of being patriotic Gandhian poet. இங்கிலீஷ்ல தமிழ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வருது, தமிழ் கவிதைகள்லாம் வருது அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு தமிழ்லேயே பாருங்க, இங்கிலீஷ்ல பார்க்காதீங்க. ஓகேவா? மற்ற ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா இங்கிலீஷ் கொஸ்டின் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி இன்சிஸ்ட் பண்ணிருக்க விஷயம் என்னன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் த ஃபைனல் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1932 சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றதுக்காக என்ன பண்றாங்க, அவரை வந்து ஓராண்டு சிறையில் அடைக்கிறாங்க. அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு 100 தேசபக்தி கொண்ட கவிதைகளை தொகுத்து என்ன பண்றார், நாட்டு கும்மி அப்படிங்கிற பேர்ல தொகுப்பை வெளியிடுறார். ஓகேவா? 100 தேசபக்தி கவிதைகளை கொண்டு அப்ப நாட்டு கும்மிங்கிற தொகுதிகளை வெளியிட்டது யாரு, நம்மளுடைய நாமக்கல் கவிஞர். ஓகேவா? அடுத்து கேபி சுந்தராம்பாள், இவங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். கேபி சுந்தராம்பாள் கொடுமுடி பாலம்பாள் சுந்தராம்பாள், அவங்களோட ஃபுல் நேம் என்னது, கொடுமுடி பாலம்பாள் சுந்தராம்பாள், அதனால கேபி சுந்தராம்பாள் சொல்றோம். ஓகேவா? தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடிகையும் பாடகியும் ஆவார். ஓகேவா? கொடுமுடியில் பிறக்கிறாங்க. கொடுமுடி கோகிலம் அவங்களுமே ஒரு முக்கியமான ரைட்டர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொடுமுடியில இருந்தா பிறக்கிறாங்க யாரு, கேபி சுந்தராம்பாள். ஓகே, சுந்தர போராட்டத்தில் பங்கேற்றினார். 1920கள் மற்றும் 30களில் நாடகம் மற்றும் கர்நாடக இசை வந்து தமிழ்நாடுகளில் ஊடுருவி இருந்துச்சு. அந்த டைம்ல தான் 1931 மார்ச் 23 யார் தூக்கிடுறாங்க, பிரிட்டிஷாரால பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட போது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. காந்தி பாகவதர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். கும்பகோணம் ராஜாராம் பாகவதர் அவர் நினைவாக ஒரு பாடலை ஏற்றினார். என்ன பாடல் பார்ப்போம். ஓகே, கொடுமுடி பாலாம்பாள் கேபி சுந்தராம்பாள். ஓகே, அதான் கொடுமுடி பாலாம்பாள் was a famous actress and a singer of Tamil Nadu. Born in 1908, Kodumudi town of Erode district, he played an important role in the Indian freedom struggle. In the 1920s and 30s, theatre and Carnatic music had penetrated rural Tamil Nadu. Bhagat Singh was hanged by the British on March 23, 1931. Gandhi Bhagavathar, அவரோட full name is Gandhi Bhagavathar or Rajaram Bhagavathar of Kumbakonam, composed song for his memory. அவரோட நினைவா, யாரோட நினைவா, பகத்சிங்கோட நினைவா பாடுறாங்க. அது ஒரு புரட்சிகரமா இருக்கு. சிறைவாயில் தனில் அழுதால் பாரத மாதா, அந்த பாடல் பேரு. அந்த பாடலை எழுதுனது நம்மளுடைய காந்தி ராஜாராம். அதை பாடினது யாரு, கேபி சுந்தராம்பாள். அதான் ரொம்ப முக்கியம். அன்று மாலையே கேபி சுந்தராம்பாள் இந்த பாடலை ராகமந்தில் மேடையில் அத்தகைய உணர்ச்சியுடனும் திறமையுடனும் பாடினார். ஓகே, சில நாட்களில் தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இப்பாடல் மக்கள் உதடுகளில் ஒலித்தது. கேபி சுந்தரம்மாளின் குரலின் தாக்கம் அத்தகையது. பகத்சிங்கை புகழும் அவரது பதிவு பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்பட்டது. அந்த ரெக்கார்டிங்ஸ் என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா பேன் பண்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஷி கிரைட் அட் த பிரிசன் கேட் பாரத மாதா. தயவு செஞ்சு இதை டிரான்ஸ்லேஷன் பார்க்காதீங்க. ஓகே, சிறைவாயில் தனியில் அழுதால் பாரத மாதா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தட் ஈவினிங் கேபி சுந்தராம்பாள் sang this song on the stage of Ragamant. Such emotion and skill. In a few days, this song was on the in the lips of the people in every corner of Tamil Nadu. Such was the impact of KB Sundarambal's voice that her post praising Bhagat Singh was banned by the British government. Okay, அடுத்து ரொம்ப முக்கியமானது கடைசியா பார்க்கறது நம்மளுடைய சுதந்திர நாதம். ஓகேவா? ரொம்ப ஒரு கம்பைலேஷன் அது. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் சாங் கிடையாது, கம்பைலேஷன். ஓகேவா? அதில் பாருங்க, தொழில் ரீதியாக புத்தக கடை உரிமையாளரான RPS மணியன். ஓகே, அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சுதந்திர தாகம்ங்கிற ஒரு ரெவல்யூஷனரி சாங்ஸை கம்பைல் பண்றார். தனது கவிதைகளை வெளியிட ஆர்வமும் வசதிகளும் கொண்டிருந்தார். அவரது பாடல்களை எழுதி சுதந்திர நாதம் சுதந்திர தாகம் கிடையாது, சுதந்திர நாதம் ஓகே என்ற பெயரில் 4 பாகங்களாக புத்தகங்கள் தொகுத்தார். ஓகே,
புத்தகங்களில் வெளிப்படுத்திய தேசிய நிலைப்பாட்டிற்காக அவருக்கு என்ன பண்றாங்க 9 மாசம் பிரிசன் 9 மாசம் ஜெயில போடுறாங்க. அடக்குமுறை நடவடிக்கைகள் இருந்த போதிலும் இத்தகைய பாடல்களின் இருப்பு சுதந்திர போராட்டத்திற்கு அவசியமான தேசிய உணர்வின் வெளிப்பாடாக இருந்திருக்கு. ஓகேவா? ப்ரொஃபஷனலி புக் ஸ்டோர் ஓனர் RPS Mani, he had the interest and facilitates to publish his poems. He wrote the songs and compiled them in 4 books under the name of சுதந்திர நாதம். சுதந்திர நாதம்ங்கிற பேர் என்ன பண்றார்? கம்பைலேஷன் பண்றார். அப்புறம் RPS மணியன். ஓகே, RPS மணி என்ன பண்றார்? கம்பைலேஷன் பண்றார். அடுத்து பாருங்க, he was sentenced to 9 months in the prison for his nationalistic stance expressed in his book. Despite எத்தனை மாசம்? 9 மாசங்கள் ஜெயில போடுறாங்க. Despite the repressive measures, the existence of such songs was an expression of the nationalist spirit essential to the freedom struggle. ஓகேவா? எஸ், இதோட நம்மளுடைய சுதந்திரம் சார்பா இருக்க டாபிக்ஸ் எல்லாமே சின்ன இந்த டாபிக்ல ஓராது. ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இதில் பாருங்க, முதல்ல பார்த்தது என்னது? நம்மளுடைய விவசாயிகள் சபையை பத்தி பார்த்தோம். 1935 ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான அமைப்பு அகில இந்திய விவசாயிகள் சபை 1935. அடுத்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது எப்போ? 1943 உருவாகி இருக்கும். அப்புறம் கலப்பல் ஒப்பந்தம் 1944 பார்த்தோம். ஓகே, 1944 குறிப்பா குப்புசாமிங்கிற பர்சன், அந்த சங்கத்தோட முக்கியமான தலைவர் யாரு? குப்புசாமிங்கிற பர்சன். அங்க இருக்க மிராஸ்தாரர்கள் கூட சைனான ஒப்பந்தம் மே 1944 சைன் ஆனது. எது? நம்மளுடைய கலப்பல் ஒப்பந்தம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. அதுல ஒப்பந்தம் சைனான விஷயங்கள்ல எத்தனை படி நெல் கொடுக்கணும், தொழிலாளர்களுக்கு இழிவான நடவடிக்கைகள்ல இன்வால்வ் ஆகக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ். அடுத்து மன்னார்குடி ஒப்பந்தம் 1944 மன்னார்குடி ஒப்பந்தம். மன்னார்குடி விவசாயிகள், மன்னார்குடி வந்து முக்கியமான விவசாயிகளுடைய முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கும். இதுவுமே டிசம்பர்ல சைன் ஆயிருக்கும். ஓகேவா? குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டாங்கன்னா தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா? எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனரி சாங்ஸ் பார்த்தோம். அதாவது இந்தியாவில் முழுக்க தடை செய்யப்பட்ட ரெவல்யூஷனரி சாங்ஸ் எத்தனை? மொத்தம் 509 சாங்ஸ் ரெவல்யூஷனரி சாங்ஸ் வந்து தடை செய்யப்பட்டிருக்கும். அதுல முக்கியமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 21 பாடல்கள் தடை செய்யப்பட்ட பாடல்கள். ஓகேவா? 21 பாடல்கள் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது. அதில் ஒரு தொடர் பற்றி பார்த்தோம். ஆமாம், 21 பாடல்கள் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதில் முக்கியமான பாடல்கள் மட்டும் நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது நான் உங்களோட அன்னோட்டட் PDF கட்டாயமாக கொடுக்க சொல்கிறேன். ஓகேவா? எஸ். அதில் பார்த்து காந்திஜி எங்கள் சேனாபதி, அடுத்து காதர் கட்சியோட 1000 எடுத்த சுதந்திர நாடகம். ஓகேவா? பண்டிட் ஜவஹர்லால் எழுதிய சுயராஜ் திலகம். ஓகேவா? தேசபக்தர்கள் போரும் தியாக முட்களும். ஓகேவா? இந்த நாடகம், உப்பு சத்தியாகிரக பாட்டு, அப்புறம் வந்து நம்மளுடைய கவிஞர் நாமக்கல் கவிஞரோட பாட்டெலாம் கூட பேன் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் பெரிய அளவுக்கு பேன் பண்ணல. இது வந்து தேசிய அளவில் செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறது, பேன் பண்ண ஒரு முக்கியமான விஷயங்களாக எதில் பார்க்கப்படுது? நம்மளுடைய நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ல பார்க்கப்படுது. அடுத்து பாருங்க, சுப்பிரமணிய பாரதியோட சுதேசி கீதங்கள். இது வந்து கம்பைலேஷன், ஒரு பாட்டு கிடையாது, ஒரு கம்பைலேஷன். அப்படிங்கிறப்போ 1908 வெளியாயிருக்கும். 54 பாடல்கள் இருந்திருக்கு. அதில் பாருங்க, மொத்தம் ஒரு ஸ்கூல் புக்கில் 1907 ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்காங்க, 8ன்னு இருக்கு. ஓகே, ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாடலையும் பாரத மாதாவுடைய சுதந்திரத்தை பத்தி யார் பேசுறா? நம்மளுடைய பாரதி பேசியிருப்பார். வந்தே மாதரம்ங்கிற பாடலை பத்தி அச்சமின்றி அச்சமின்றி பாட சொல்லியிருப்பார். நம்மளுடைய அச்சமின்றி பாடலும் இங்க முக்கியமா வரும். ஆமாவா இல்லையா? அச்சமின்றி அச்சமின்றி அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லைங்கிறது யாரோட பாடல் தான்? நம்மளுடைய பாரதியோட முக்கியமான ஒரு பாடலா பார்க்கிறோம். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, நம்மளுடைய பாரதியோட வந்தே மாதரத்தை நம்மளுடைய பக்கிம் சந்திரரோட வந்தே மாதரத்தை பண்ணியிருப்பார். பாரதி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார்னு பார்த்தோம். 1920 டைம்ல பண்ணியிருப்பார். முக்கியமான வந்தே மாதரம் பாடலும் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு பாடலாகும். ஓகேவா? அடுத்து வந்து அவருடைய பாடல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திக்குகள் எகிட்டும் சிதறி தக்க தீம் தகிரிட தீம் தரிடன்னு பாடியிருப்பார் பாரதியார். அடுத்து நாமக்கல் கவிஞர்னாலே நம்மளுடைய இந்த சாங் தான், கத்தியின்றி ரத்தமின்றி சாங் ஞாபகம் வந்துடணும். அந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா 1930களில் திருச்சி வேதாரண்யம் சத்தியாகிரகம் போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, முக்கியமாக பாடப்பட்ட பாடலா நம்மளுடைய கத்தியின்றி ரத்தமின்றி பாடல் பார்க்குறோம். ஓகேவா? எஸ். அது தாண்டி அவருடைய முக்கியமான ஒரு கம்பைலேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த 100 தேசபக்திகள் கவிதைகள் கொண்ட ஒரு பாடல் என்ன பண்ணியிருக்காருன்னா, நாட்டு கும்மி அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணியிருக்காரு, 100 தேசபக்தி சாங்ஸை கம்பைலேஷன் பண்ணியிருக்கார் நம்ம நாமக்கல் கவிஞர். ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் வந்து கேபி சுந்தராம்பாள். கேபி சுந்தராம்பாள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 1931 நம்மளுடைய பகத்சிங்கோடைய டெத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவங்க வந்து ஒரு முக்கியமான பாடலை பாடுறாங்க. அந்த பாடலை பாடினது யாரு? காந்தி பாகவதர், ஆர் ஆல்சோ நோன் அஸ் கும்பகோணம் ராஜாராம் பாகவதர். அவர் தானே பண்றாருன்னா அந்த ஒரு பகத்சிங்கோட நினைவா அந்த பாட்டு பாடுறார். அந்த பாடல் பேர் என்னன்னு பார்த்தோம், சிறைவாயில் தனில் அழுதால் பாரத மாதா அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து நம்மளுடைய ராஜாராம் பாகவதர் பாடுறார். அந்த பாடலை பாடினது தான் யாரு? கேபி சுந்தராம்பாள். ஆமாவா இல்லையே? கொடுமுடி பாலம்மாள் சுந்தராம்பாள் தான் பாடுறாங்க. அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துது. ஆமாவா? எஸ். அதை நம்ம பார்த்தோம். ஒரு புரட்சி ஏற்படுத்தினோட விளைவு தான்
ஓகே, நம்ம தமிழ்ல ஒரு நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ல ஒரு இருக்கு. அடுத்து லாஸ்டா பார்த்தது என்னது, சுதந்திர நாதம்னு பார்த்தோம். ஆர்பிஎஸ் மணி அவர்கள் எழுதின பாடல். ஓகேவா, இதுவுமே ஒரு கம்பைலேஷன் தான். ஒரு பாடல்ல கேட்டா கிடையாது. அவர் பாடல் என்ன பண்றாரு, கம்பைலேஷன் பண்ணி ஒரு 4 பாகங்களா 4 பாகங்களா வெளியிட்டார், 4 பார்ட்ஸா. ஓகேவா, அதுக்காக அவருக்கு ஜெயில் தண்டனை, சிறை தண்டனை எல்லாம் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, எஸ். இதோட நம்மளுடைய ரெவல்யூஷனரி சாங்ஸ்ங்கிற டாபிக்ஸ் முடியுது. ஓகேவா, இதுல இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கிறதா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.